விரும்புறாங்கன்னு நல்லா புரியுது. உருளைக்கிழங்க பார்த்தாலே தலைதறிக்க ஓடுறாங்க. டிங் டிங். எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியலையே. எல்லாமே கரெக்டா தானே பண்ண. இதுக்கு வேற ஏதாவது ஓரம் போடணும் போல இருக்கு. அவரை கேட்டா அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங். நான் உடனே இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுமே. இந்த வீட்ல உள்ளவங்க எனக்காக எவ்வளவோ செய்யறாங்க. அவங்களுக்காக இந்த சின்ன விஷயத்தை கூட நான் செய்ய மாட்டேனா? நான் வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஆமா, என்ன இதெல்லாம்? அப்பா, என்ன இது? அது வந்து நான் விளையாட்டுல ஜெயிச்சதுக்காக எனக்கு பரிசு கொடுத்திருக்காங்க. வாவ், இவ்ளோ பொட்டேட்டோஸ் வச்சு நிறைய டிஷஸ் பண்ணலாம் போல இருக்கே. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சாப்பிடுங்க. இன்னும் கூட ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறேன். இது ரொம்ப ருசியா இருக்கு. என்ன கெனிச்சு இது? இவ்ளோ ஸ்லோவா சாப்பிட்டா எப்ப சாப்பிட்டு முடிப்பே நீ? சீக்கிரம் சாப்பிடு. போங்கம்மா, நேத்து நைட்டு டின்னரா இதுதான் குடுத்தீங்க. இன்னைக்கு காலையில டிஃபனா இதே குடுக்குறீங்களா? எப்படி இது? ஏன் இந்த கொலவெறி? எனக்கு இன்னைக்கு டிஃபனே வேண்டாம், பேசாம ஆளை விடுங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கெனச்சி. ஸ்கூலுக்கு போனா அப்புறம் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவேன். சொல்றத கேளு. சாப்பிடாம போனா நீ தான் கஷ்டப்படுவ கெனச்சி. இதுக்கு அந்த கஷ்டம் எவ்வளவோ மேல். எப்ப லஞ்ச் டைம் வரும்? இதோ இவ்வளவுதான். இந்த 3 எட்ஜஸ் வர்றத தான் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. என்னச்சு? எஸ் சார். லஞ்சுக்கு பெல் அடிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு சார். பாடத்தை கவனிக்காம லஞ்ச பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க. கிளாஸ் மட்டும் வெளியில போ. கேனைச்சு. சரி சரி சரி. கெனிச்சி, என்ன ஆச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல, நான் காலையில சாப்பிடல. ஓ அப்படியா? உனக்கு அந்த லஞ்ச் பத்தலனா பரவாயில்ல. நீ என்னோட லஞ்ச் எடுத்து சாப்பிடு கெனிச்சி. தப்பிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் போட்டுட்டோவா? உனக்கு இத ஓட்ட வராது ஷின்சோ. இல்ல இல்ல, நானே ஓட்டுவேன். என்னாச்சு ஷின்சோ? இதோ நல்ல ஸ்மெல் வருது. ஆமாப்பா, சூப்பரான விருந்து ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்ல சத்தியமா உருளைக்கிழங்கு இல்லன்னு நினைக்கிறேன். ஜாலி ஜாலி. பயங்கரமா பசிக்குது ஷின்சோ. டிங் 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 டிங். அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க டோரி? என்னப்பா, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? எனக்கு கொஞ்சம் தோட்ட வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். சாப்பிடறதுக்கு நேரமாச்சுல, நீங்க உள்ள போங்க, நான் இப்ப வந்துடுறேன். அட, நீங்களும் வந்துட்டீங்களா? சரி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். அம்மா, இன்னைக்கு நைட்டு போட்டுட்டோ இல்ல இல்ல இல்ல. உருளைக்கிழங்கு கிட்ட விடலாம். ரொம்ப நல்லதா போச்சு. சீக்கிரம் போடுங்கம்மா. சரி, சீக்கிரமா போடுறேன். உங்க எல்லாருக்காக எவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? இதோ உங்களோட டின்னர் ரெடி. சாப்பிட ஆரம்பிக்கலாம். எப்படி வெளுத்து கட்டுறேன்னு பாருங்க. சரி, சாப்பிடலாம். உனக்கும் வச்சிருக்கேன், நீயும் சாப்பிடு செஞ்சோ. பொட்டேட்டோ டேஸ்டா இருக்கு. ஆமா, ஒரே மாதிரி செய்யாம வெரைட்டியா செஞ்சு கொடுத்திருக்கேன். எல்லாம் சாப்பிடுங்க. ஏய் யூமிகோ, இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பலையா? இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னப்பா இது? நியூஸ் பேப்பர் கம்பெனில நீ சீஃப் எடிட்டரா வர்க் பண்றியா? நம்ப முடியல. அதுக்காக தான் எழுதிட்டு இருக்கியா? ஆமா, ஆனா எதை பத்தி எழுதுறதுன்னே தெரியல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கெனிச்சி, உன்னால எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? எந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லு. அது தெரிஞ்சா நானே உட்கார்ந்து எழுத மாட்டேனா கெனிச்சி? நீ கவலையே படாத. எந்த மாதிரி கதை சொன்னாலும் ஓகே தானே? அப்படியா? சூப்பர் கதை சொல்றேன் பாரு. தேங்க்ஸ் கெனிச்சி. அப்படியா சங்கதி? ஆஹா, ஊருக்குள்ள எந்த தப்பு நடக்கல போல இருக்கு. கடமையை செய்யாம தூங்குறத பாரு. இவன என்ன தம்பி, வழி மாறி வந்துட்டியா? உன் வீடு எங்க இருக்கு? சார், நீங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. திருடன் இல்ல. திருடனை காட்டி கொடுத்ததுக்கு எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பாப்புலரான ஆளு.
என் ஆட்டத்தை பாரு. கோகா நிஞ்சா டெக்னிக் மேஜிக் ஹேண்ட். இதுக்கு எனக்கு சம்மந்தம் மேல நான் இத பண்ணல. யார் இத பண்ணிருப்பா? ஒருவேளை காத்துல விழுந்துருச்சோ தெரியலையே. உன்கிட்ட ஏதாவது கதை இருக்கா? கெனிச்சி கதெல்லாம் சொல்ல மாட்டான். அவனே சைக்கிள் ஸ்டாண்ட்ல சைக்கிள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கான். அட கடவுளே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? கெனிச்சிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதல்ல? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் சரி யுமிகோ, பேப்பர்ல நடந்த கதையை மட்டும் தானே எழுதணும். ஓ, டிங் ஹே, ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. சரியான நேரத்துல என்ன காப்பாத்திட்ட. அது சரி, இப்படி சொதப்படுறத நீ நிறுத்த மாட்டியா? நீ சொல்றத பார்த்தா நான் தான் இதை தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. நான் செய்யல ஹட்டோரி. அப்படியா? சரி, அதை விடு. யூமிகோ ஏதோ கதை கேட்டாலே, என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சியா? இல்லப்பா, உன்கிட்ட ஏதாவது கதை இருந்தா சொல்ல. அவளுக்கு எந்த மாதிரி கதையை சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஐடியா. முதல்ல ஐடியாவை அவுத்து விடு. உன்கிட்ட ஏதாவது சிம்பிளான நிஞ்சா டெக்னிக் இருக்கா? ஏன் தலை மேலேயே கைய வைக்கிறியா? கெனிச்சி, சிம்பிளான நிஞ்சா டெக்னிக்லாம் எதுவும் கிடையாது. யுமிகோ, உன்னை பாக்க கெனிச்சி வந்திருக்கா பாரு. ஹலோ கெனிச்சி, யுமிகோ, என்கிட்ட சூப்பரான ஒரு கதை இருக்கு. அது என்ன தெரியுமா? கெனிச்சி தண்ணி மேல நடக்க போறான். நீ என்ன சொல்ற? நாளைக்கு ஒரு நிஞ்சா டெக்னிக்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நிச்சயமா அது ஃபேமஸ் ஆகும்பா. என்னது? அப்படியா? கேட்க சந்தோஷமா இருக்கு. அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா ஆமா, நல்ல ஐடியா தான். நீ மட்டும் இத பண்ணா அப்புறம் எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் யுமிகோ. ஒருவேளை ஹட்டோரி ஹெல்ப் பண்ண வந்துட்டான்னா? என்னது, இத கத்துக்க 1 வருஷம் ஆகுமா? எப்ப அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இப்பவே இத கத்துக்கணும். சொல்லிக் கொடு ஹட்டோரி. இந்த ஒரு டெக்னிக் கத்துக்கவே 1 வருஷம் ஆகும். மத்ததெல்லாம் கத்துக்கணும்னா பல வருஷங்கள் ஆகும். பரவாயில்லையா உனக்கு? சொல்லு சொல்லு. என்னப்பா கடைசியில இப்படி மாட்டி விடுற? சரி விடு, என் திறமைக்கு இதெல்லாம் கால் தூசு. பத்தியா ஹட்டோரி, உள்ள போவே இல்ல. நான் எப்படி தண்ணி மேல நடக்க போறேன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கியா யுமிகோ? சொல்லு. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லலான்னு வந்தேன். கெமமாக்கியால செய்ய முடியாததை நீ செய்ய போறியாமே? அது என்னது? கெனிச்சியால நிஞ்சா டெக்னிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா. ஆனா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு கெனிச்சி. உனக்கு பிரச்சனை இல்லனா அந்த கதையை நான் எழுதட்டுமா? என்ன யுமிகோ, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்கிட்ட பெர்மிஷன் கேக்குற? எழுது. உன் நம்பிக்கை வீணா போகாது. நான் தண்ணில நடந்து காட்டுவேன் யுமிகோ. ஹட்டோரி, எனக்கு வேற வழியே தெரியல. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி, ப்ளீஸ். உன் ஆசையை நிறைவேற்றுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது கெனிச்சி. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாக்குறேன். அது போதும். இவனால உண்மையில நடக்க முடியுமா? இத பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன். உங்க எல்லாரும் முன்னாடியே நான் இப்ப நிஞ்சா டெக்னிக்க செஞ்சு காட்ட போற பாருங்க. சூப்பர் கெனிச்சி, அவ்வளவுதான். கலக்குற கெனிச்சி. டிங் 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 டிங். கெனிச்சி, இப்ப பாரு. டிங் 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 டிங். டிங் 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 டிங். என்னப்பா, கொஞ்சம் பொறுமையா, எனக்கு பயமா இருக்கு. டிங் 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 டிங். டிங் டிங். டிங் 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 டிங். இங்க வந்து மாட்டிட்டனே, தலைவலி தாங்க முடியலையே. உன்ன டிங் 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 டிங். அப்பாடா, தப்பிச்சு. சந்தோஷமா? கெனிச்சி, இந்த கதை நிஜமாவே நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. இதுல என்ன இருக்கு யுமிகோ? நான் உனக்காக எது வேணாலும் பண்ணுவேன். இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணலாமா? பண்ணலாமே. எனக்கு ஃப்ளையிங் ஸ்குரல் நிஞ்சா டெக்னிக் செஞ்சு காட்டுறியா? ஃப்ளையிங் ஸ்குரல் நிஞ்சா டெக்னிக்கா? விளையாடுறியா? அதெல்லாம் முடியாது. ஆனா அவங்க புக்ல படிச்சுட்டு இதெல்லாம் என்னையும் செய்ய சொல்றாங்க ஹட்டோரி. ஆனா அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும்னா பல வருஷங்கள் பிடிக்கும் கெனிச்சி. எப்படி உன்னால முடியும்? எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டியா? ஒரு பொண்ணுக்காக கெனிச்சி எப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. இவன் நிலைமைய பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நானே மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. டிங் டிங். கெனிச்சி ஸ்கேட் பண்ண போறாராமா. டிங் டிங். ஏய் ஷின்சோ, உண்மையிலேயே நீ ரொம்ப கலக்குறப்பா. இதை விட சூப்பரா செய்வேனே.
ஏய் ஷின்சோ சூப்பர், அப்படியே சர்க்கஸ் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அது ஷின்சோல. கெமமாக்கி யூமிகோ எப்ப வந்தீங்க? ஆமா, அவங்க நிஞ்சா, ஆனா நீயும் சூப்பரா பண்றீங்க கேமமாக்கி. நானா? ஆமா ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். உனக்கு தெரியாதா? என்ன இவ ஸ்கேட் போர்ட் மேல நிக்கிறான்? நம்ம கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி எதுல வேணாலும் நிக்க வேண்டியதுதான். ஆமாமா, இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண எதுல வேணாலும் நிக்கலாம் கெமமாக்கி. என்ன, யாரா இருந்தாலும் பண்ணலாமா? அப்ப நீ பண்ணி காட்டு, நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்ற யுமிகோ? பொடி பையா கெனிச்சி, நான் பண்ற மாதிரி தில் இருந்தா நீ பண்ணி காட்டு பாக்கலாம். அவ்வளவுதானே, இது ஜுஜுபி வேலை. நான் உன்னை விட அழகாவே செஞ்சு காட்டுவேன். சீக்கிரம் இறங்கு. ஏய் கெனிச்சி, உன் டேலண்ட்க்கு நிச்சயமா இத நீ பண்ண முடியும். ஒரு வாட்டி பண்ணி காட்டு. பயப்படாத கெனிச்சி, இது ரொம்ப ஈஸி தான். ஓ, அப்படின்னா உன்னால பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றியா? யுமிகோ, அவனால முடிஞ்சதுன்னா நிச்சயமா உன்னாலயும் முடியும். வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுல நான் கில்லாடி. இப்ப மட்டும் கீழே விழுந்த மானம் போயிடுமே. அதுவும் யூமிகோ முன்னாடி எனக்கு பப்பு ஷேம் ஆயிடு. என்ன பண்றது? பிரமாதம், நடக்கறியே. ஜாக்கிரதை போ கெனிச்சி. நீ சூப்பரா பேலன்ஸ் பண்ற. நான் பேலன்ஸ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. பயத்துல தானா நடுங்கிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே, ரொம்ப நடங்குது. பயப்புள்ள நல்லா பண்றானே. என்ன யாராவது காப்பாத்துங்க. சூப்பர் கெனிச்சி, அழையுமே இல்லாம அழிச்சிட வேண்டியதுதான். ஆஹா, 20 மார்க் பறக்குது. ஆஹா, எந்த பக்கம் போச்சு தெரியலையே. அது அங்க அந்த பக்கம் தான் போகுது. வண்டி நிறுத்துங்க. மேடம், உங்களுக்கு வர வேண்டிய பார்சல் வந்துருச்சு, எடுத்துக்கங்க. ஆஹா, மறுபடியுமா? பறக்குதே. சார் கொஞ்சம் நில்லுங்க. என்ன வண்டி இங்க வந்து நிக்குது? என்ன மேடம், இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, போன வாரம் வாங்கினதே வீட்டுல பேலன்ஸ் அப்படியே இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உலகத்துல இருக்கிற எல்லா கடவுளும் சேர்ந்து வந்து என்ன காப்பாத்துங்க. எதுக்கு கெனிச்சி போஸ்டாண்ட பம்பிக்கிட்டு நிக்கிறான்? நீங்க நாளைக்கு வாங்க, தேவைன்னா வாங்கிக்கிறேன். ஓகே மேடம், நான் போயிட்டு வரேன். எஸ்கேப். ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. ஓகே. கெனிச்சி, கெனிச்சி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து காலையில எக்ஸசைஸ் பண்ணலையா, அதனாலதான் இப்ப பண்ணிட்டு அப்படியே ஜாகிங் போலான்னு வர. எப்ப என்ன பண்ணாலும் எதுவும் தெரியாது. நாளைக்கு வரும்போது மறக்காம 2 பாட்டில் ஜூஸ் கொடுத்துட்டு போங்க, மறந்துடாதீங்க. ஓகே மேடம், கவலைப்படாதீங்க, மறக்காம கொடுத்துடுறேன். மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, பையன் மேட்ரு நல்லா மாட்டிக்கிச்சு. கியோ, போய் அதை எடுத்துட்டு வா. ஓகே பாஸ். மெதுவா இறங்கி இருக்கலாம். ஹட்டோரி, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் பா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா உனக்கு ஒரு சிலை வைக்கிறேன்னு. அப்படி பார்த்தா ஊரு பூரா என் சிலையா தான் இருக்கணும். சரி சரி, உனக்கு உதவி செய்யறேன். வாவ், கெனிச்சி தப்பிச்சிட்டா. ஷின்சோ, நீ கத்துக்கிட்ட ஒரு டெக்னிக்க இன்னைக்கு நான் உனக்கு டெஸ்ட் வைக்க போறேன். எனக்கு தெரியும், அது ரேடியோ கண்ட்ரோல் டெக்னிக் தானே? ரேடியோ கண்ட்ரோல் டெக்னிக். கரெக்ட்டா போயிட்டு வா. பேப்பர்ல ராக்கெட் செஞ்சு விடுற டைமா இது? டிங் டிங். இல்ல இல்ல கெனிச்சி, இந்த பேப்பர் ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்றது ஷின்சோவுடைய மைண்ட் தான். ஜூஸ் வாங்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே குறியாரு. அட, என்னப்பா இது? நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. வெரி குட். ஃப்ரீயா தான் எங்க டாகுக்கு ட்ரைனிங் கொடுங்க. கெனிச்சி, போங்கப்பா, இப்படி எல்லாம் நடக்கூடிய எதிர்பார்க்கவே இல்ல. ஷிஷிமாரு, டிங் டிங். ஆஹா,
ஓஹோ பிரமாதம், என்ன ஒரு அழகான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க பண்ணவர் மட்டும் என் கிட்ட கிடைச்சாருன்னா அவரை நான் புகழ்ந்து தள்ளிடுவேன். சார் வரைஞ்சது நான் தான். என்னது நீயா வரைஞ்ச? இதை என்னால நம்பவே முடியல. உன்னோட இந்த டேலண்ட் ரொம்ப அபாரமானதா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, என் கிட்ட உள்ள இந்த சாக்லேட் ரோலை கொடுத்து நான் இந்த பெயிண்டிங்க வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? சாக்லேட் ரோல்ஸா? சார் என்னால நம்பவே முடியல, என் பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கா. அப்பாடா, ஒரு வழியா இவனை சந்தோஷப்படுத்தியாச்சு. நீ என்ன சொல்ற? என்னப்பா சொல்ற? உன் பெயிண்டிங்க ஒருத்தர் வாங்கிட்டு போனாரா? நம்ப முடியலையே. சிசுமாரு சொல்றது உண்மைதான். அவர் வந்து பெயிண்டிங்க பார்த்து ரசிச்சு வாங்கிட்டு போறத நான் ஒளிஞ்சு இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். சிசுமாரு பெயிண்டிங் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. இத நம்ப முடியலன்னா? நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்களும் தான் பெயிண்ட் பண்றீங்க, யாராவது வந்து பாராட்டி இருப்பாங்களா? மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில போய் சொல்றது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். டிங் டிங். கேணிச்சிக்காது இனி கேட்காது. டிங் டிங். அப்போ அந்த ராஜா அரண்மனையை விட்டு ஊருக்குள்ள வந்தாரு. எதுக்கு? மக்கள் கிட்ட என்ன குறைன்னு கேட்க. எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க, என்ன புரியுதா? இல்லனா விட மாட்டேன், திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்ன? அவரோட கிளாஸ்ல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. மக்கள் எல்லாரும் எல்லா குறையும் சொன்னாங்க. ஏய் கெனிச்சி, எனக்கு கிளாஸ்ல வாச்சிருக்காரு டீச்சர். கிளாஸ் எடுக்க தூங்க வைக்கிறாரு. ஏய் கெனிச்சே, ஏய் கெனிச்சி, நீ கிளாஸுக்கு படிக்க வரியா இல்ல தூங்க வரியா? கேமமாக்கி, அவன் நம்மள கைய காமிச்சு ஏதோ சொல்றானே, என்ன சொல்றான்? அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த போட்டோவை பாரு. இந்த மாதிரி போட்டோஸ் பேப்பர்ல போட்டு நல்லா இருக்குமா கேடிச்சி? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யூமிகோ நில்லு. என் வாழ்க்கையிலேயே நான் எடுத்த போட்டோல இதான் எனக்கு பிடிக்கும், ஆனா அவளுக்கு ஏன் பிடிக்கல? ரொம்ப சிரிக்காதீங்கப்பா, இதெல்லாம் பார்க்க ஒரு கலை கண்ணு வேணும். யூமிக்க வேற என்ன திட்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கேனிச்சி. இதுல இருக்கது, இதுல இல்ல, இதுல இருக்கா, இதுலயும் இல்ல, இதுல இருக்கு. ஏய் கெனிச்சி, நீ இந்த மாதிரி போட்டோ எடுத்தா யூமிகோக்கு பிடிக்கும். அடேங்கப்பா, எவ்வளவு அழகா இருக்கு. அட்ட காசு. இந்த போட்டோ எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல கெனிச்சி? இந்த போட்டோஸ்ல ரொம்ப அழகா இருக்குல்ல ஹட்டோரி? இது பாரு கெனிச்சி, இந்த மாதிரி போட்டோஸ் நீயும் எடுத்தினா நிச்சயமா உன் பேர் பேப்பர்ல வரும். ஓகேவா? எப்படி எடுக்கலாம்னு யோசி. ரெண்டு பேரும் வளர்ந்திருக்கீங்களே தவிர உங்களுக்கு யோசிக்கவே தெரியல. போட்டோ பார்க்காம வாங்க போய் போட்டோ. ஆஹா, நாளைக்கு கெனிச்சியோட வரேன். அவனுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துறேன்னு. இப்ப நான் எடுக்க போற போட்டோஸால எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பெருமை கிடைக்கும். கவலைப்படாத கெனிச்சி, நீ நினைச்ச மாதிரியே எனக்கு நிச்சயமா போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. வாவ், நான் நினைச்ச மாதிரியே போட்டோ எடுத்துட்டேன். சூப்பர். ஏய் கெஞ்சி கெஞ்சி ஒரு நிமிஷம் அங்க பாரு, அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. எப்படி சூப்பரா காட்டுனா விடாதே. இவ்வளவு அழகான போட்டோஸ் நான் எடுக்கிறேன்னு என்னால நம்பவே முடியல. டிங் டிங். என்ன நடக்குது இங்க? ஒண்ணு புரியல. நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கும். ஏ ஹட்டோரி, நான் இதுல பிலிம் ரோல லோட் பண்ணாமே எடுத்துட்டேன். ஏய் ப்ளீஸ், எங்கேயும் அவசரப்பட்டு பறந்து போயிடாதீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிங் டிங். கெஞ்சி அண்ணா பாரு, பாக்கிறதுக்கே பாமாட்டாரு. அதை விட அந்த பறவைங்க இங்க என்ன பண்ணுது? மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. இவன் கையில எல்லாம் யாரையா கேமராவை கொடுத்தது? டிங் டிங். புலி பசிச்சாலும் புல திங்காது, ஆனா பால் குடிக்கும்ல. டிங் டிங். ஷின்சோ, பாக்குறதுக்கு முன்னாடி அடிக்காதப்பா. நீர் வேடிக்கை பார்க்க சொன்னா விட மாட்டேன் விட மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு ஷின்சோ. நீ நிஞ்சாவா இருக்கிறதுனால வாங்கி வாங்கி அடிக்கிற, என்னால முடியல. கெஞ்சி உனக்கு விளையாடவே தெரியல. சிச்சிமாரோ, நீ வா, நாம விளையாடலாம். சீக்கிரமா போலாம்.
இதோ வர்றேன் என் ரேஞ்சுக்கு உன் கூட விளையாடணுமா? ரொம்ப பேசுறேன். என் பேட் தான் பேசும். இப்ப நான் பேசுறேன். இப்ப பாரு என் ரிட்டர்னு. புடிச்சிட்டோ. இந்தா இது உனக்கு. இந்தா விட்டா கடைசி வரைக்கும் இப்படியே வேடிக்கை பார்க்க வச்சிருவாங்க போல. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பக்கத்துல இருக்கிற ஜூல இருந்து 2 புலி தப்பிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கு. தயவு செஞ்ச பொதுமக்கள் யாரும் வெளியே சுத்தாம வீட்டுக்குள்ள போய் பாதுகாப்பா இருங்க. நாங்க கூடிய சீக்கிரத்துல வெரி குட் நல்ல ஐடியாவா இருக்கே. அந்த புளிய மட்டும் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். ஏய் கியோ எங்க போற? தம்பி கியோ நில்லே. ஏய் கியோ இங்க பாரு, நாம மட்டும் அந்த புளிய புடிச்சிட்டோம்னா அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுவோம். எனக்கு வேண்டாம். யாரும் வெளியே இருக்க வேண்டாம். உடனே உள்ள போய் கதவை சாத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல கடை மூடுவோம். முதல்ல ஜன்னலை மூடணும். கெனிச்சி வேற விளையாடுறேன்னு வெளியே போயிருக்கான். அவனுக்கு வேற இந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே. என்ன பண்றது? கட்டோரி எங்க இருக்க? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். டிங் 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 டிங். இந்தா வாங்க. நீ வாங்கிக்கோ. அப்படித்தான். இனிமே வேகமாச்சா நீயே வந்து எடுக்கணும். குட்டிமியா பயப்படாத. என்னது பூனை ஏன் சைஸுக்கு இருக்கு? இந்த பூனை புஷ்டியா சூப்பரா இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டு போலாம். இது வந்தா நான் வரமாட்டேன். இந்த பூனைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த புலி இங்கதான் எங்கேயோ இருக்கு. பிரமாதக்கியோ, உன்னை பார்க்க புலிக்குட்டி மாதிரியே இருக்க. நிஜமாவா? இந்த ஏரியால புலி எங்க இருக்குன்னு பாத்துட்டு வா. கண்டிப்பா போகணுமா? ஏய் கியோ, நீ ஒரு நிஞ்சா, அத மறந்துடாத. புலி எங்க இருக்குன்னு போய் பாத்துட்டு வா போ. உடம்புல கோடு போட்டு நீங்க போக வேண்டியதுதானே? என்ன சத்தாங்க? ஒண்ணும் இல்ல பாஸ். இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ரிஸ்க்ல எல்லாம் என்ன கோத்து விட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கியோ உயிர் மேல ஆசை அப்படியே ஓடி போயிரு, திரும்பி பார்க்காத. தண்ணில இறங்குற கேப்ல ஒண்ணுக்கும் போயாச்சு. நான் புலியில பூனை. புலியோட நாக்கு இவ்வளவு பெருசு, நான் பல்லு எவ்வளவு பெருசு. ஐயோ, இந்த புலியை எப்படி மடக்கி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன இது? ரிட்டர்ன் வருதே. அட்டோரி, என்ன இதுக்கு காப்பாத்தன? கிம்முமாக்கி, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா இந்த புலியை சீக்கிரம் பிடிச்சிடலாம். என்ன சொல்ற சொல்லு, சரியா? அங்க பாத்தியா, அந்த புலி எதையோ தேடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அனௌன்ஸ்மெண்ட்ல 2 புலி தப்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்படின்னா இது இன்னொரு புலியை தான் தேடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது இவ்வளவு வேகமா போகுது? சீக்கிரம் வா. இருங்க இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்க. இது ரொம்ப அழகா இருக்கு கெனிச்சி. அதனாலதான் இதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அப்படியா? வச்சுக்குங்க. மேல என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன சத்தம் அது? கிம்முமாக்கி, புலி உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ அப்படி போன, இப்படி போறேன். டிங் டிங். எவ்வளவு பெருசு. என்னால முடியலப்பா. இதெல்லாம் பண்ணாதான் கிணச்சி வீடு சுத்தமா இருக்கும். அதுக்காக வருஷம் இப்படிதான் பண்ணணுமா? ஆமா கிணச்சி, வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை இப்படி சுத்தம் பண்ணாதான் வீடு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, வீடும் நிம்மதியா இருக்கும். அதனால பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாக்குறியா? டிங் டிங். நான் ஏதாவது பண்ணணுமா? நீ வெளிய இருக்க ஜன்னலை க்ளீன் பண்ணு சுஷிமாரு. ஓகே ஓகே.
இப்ப பாரு. குளித்துக் கொண்டே ஜெயிப்பேன். ஒரு வேலையை ஈஸியா செஞ்சு முடிக்கிறதுல நாங்கெல்லாம் கில்லாடி. ஏன்னா நான் நெஞ்சோட்டோ. எவ்வளவு கிளீனு. சூப்பர். சூப்பர். இந்த வீட்லயே நீ தான் வேகமா வேலை பாக்குற. எந்த வேலை இருந்தாலும் சொல்லுங்கம்மா, செய்யறேன். ஹே சிச்சிமாரு, நீ சூப்பரா வேலை பாக்குற. நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? நோ கூட்டமா வேலை செய்யறது பண்ணீங்க தான். சிங்களா தான் வேலை செய்யும். போய் உன் வேலையை பாரு. நான் சிங்க குட்டி. அம்மா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்றேன். சின்சோ, நீ என்ன வேலையை செய்வ? எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் ஈஸியா செய்வேன். பரவாயில்லடா கண்ணா, நீ போய் ஜாலியா விளையாடு போ. அப்படின்னா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, நான் செய்றேனே. சரி, நான் அந்த பொம்மையை சுத்தம் பண்றேன். இந்த வந்துட்டேன். இரு, உன்னை சுத்தம் பண்றேன். அட்டிட்டோ, கால் மாட்டிக்கிச்சு. உடச்சிட்டியா? டாடி, சின்சோ, நான் உன்னை எந்த வேலையும் செய்ய வேண்டாம், போய் விளையாடுன்னு சொன்னல. ஏன் இப்படி பண்ண? சும்மா ஹெல்ப் பண்ணலான்னு. இந்த வேலை ஈஸியா இருக்கும் போல இருக்கு. நானும் செய்றேன். நான் ஹெல்ப் பண்றேன். என்ன வேலை செய்றீங்க? இந்த மாதிரி அடிச்சா இதுக்குள்ள இருக்கிற மண்ணு தூசி எல்லாம் வெளியில வந்துரும். நானும் அந்த மாதிரி அடிக்கிறேன். அதான் வேணான்னு சொல்றாங்கல்ல. சின்சு, நீ நல்ல பையன்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம ஜாலியா போய் விளையாடு போ. இந்த வீட்ல எல்லாரும் வேலை செய்றீங்க, என்ன மட்டும் செய்ய விட மாட்டீங்க. நான் கோவமா போறேன். யாருமே வேலை செய்ய வேண்டாம். ஷின்சோ, சாரி, தெரியாம பண்ணிட்டேன். இல்ல, வேணும்னே பண்ணேன். ஷின்சோ ஒரு சின்ன பையங்கிறது அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணலாம்? ரொம்ப போர் அடிக்குதே. இங்க நிறைய காமிக்ஸ் புக் இருக்கு. இத படிச்சிட்டு இங்க இருக்கலாம். இப்ப கதை படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாடா, ஒரு வழியா இங்க வேலையை முடிச்சாச்சு. சுஷிமாரு, ஜன்னல சுத்தம் பண்ணிட்டேனா? போய் சீக்கிரம் பாத்ரூம் க்ளீன் பண்ணு. கபடி. ஓகே மம்மி. ஒரு ஊர்ல அட, சின்சு இங்கே தூங்கிட்டா போல இருக்கே. வெரி குட். நம்ம வீட்டை கிளீன் பண்ற வரைக்கும் இவன் இங்கே தூங்குறது ரொம்ப நல்லது. இங்கே தூங்குடா செல்லும். பாய். பழைய நியூஸ் பேப்பரை படிக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சாரி, அது வந்து அடுத்தது தர. கிளீன் ஆயிடுச்சு. எப்படி? டிங் 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 டிங். அப்பாடா. என்ன உள்ள ஏதோ சத்தம் கேக்குது? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? வானத்துல இருக்கிற விண்மீன் எல்லாம் பாத்ரூம்ல இருக்குது. சூப்பர். அப்பாடா, வீட்ல இருக்கிற எல்லா குப்பையும் வெளியில கொண்டு போய் போட்டா எல்லா வேலையும் முடிஞ்சது. டிங் 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 டிங். அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சது. நிம்மதியா இருக்குப்பா. அது சரி, இப்ப ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே. ஆமா, சின்சவும் தூங்கி எந்திரிச்சிருப்பா. அவனையும் போய் கூட்டிட்டு வரலாம் வாங்க. ஆமா, ஷின்சோ எங்க காணோம். பையன் ரொம்ப நேரமா வெளியிலேயே வரலையே. எங்க போயிருப்பான்? சின்சோக்கு என்ன ஆச்சு? சின்சோ குப்பை இருந்த இடத்துல ஒரு வேஸ்ட் பாக்ஸ்ல தூங்கிட்டு இருந்தான். சரி, தூங்கட்டோன்னு விட்டுட்டேன். என்னது? அப்ப குப்பையோட குப்பையா அவனையும் தூக்கி போட்டோமா? டிங் 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 டிங். ஓ மை காட், குப்பையை காணுமே. இங்க இருந்த டப்பாலாம் எங்க? குப்பைக்காரங்க வந்து அள்ளிக்கிட்டு போயிருப்பாங்க. இந்த சின்சு எங்க போனான்னு ஒண்ணுமே புரியலையே. பாவம் ஷின்சோ, நான் வேற அவசரப்பட்டு திட்டிட்டேன். நல்லா தேடு சுஷிமாரு. நீ ஷின்சு சீக்கிரம் வரணும். அவ இல்லாம கஷ்டமா இருக்கு. ஆமா, எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரம் தேடியும் சின்சோவை காணுமே. எங்க போனானோ, என்ன கஷ்டப்படுறானோ. எனக்கு கஷ்டமா இருக்கு. அழுகையா. என்னது? யார் பாத்து?
ஆஹா கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். திருடன் திருடன் திருடன். அம்மா அம்மா. அட என்ன அது சத்தம்? ஆஹா சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே. எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா? என்ன பண்றான் பாரு. என்ன பண்றது? எங்க அவன்? ஆஹா இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா எங்க இருக்கேன்? சிசிமாரு உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி. நான் உன்னை பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிஷுமாரு. வெரி குட் சிஷுமாரு, என் பேரை காப்பாத்திட்ட. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டும் போட்டும், ரொம்ப புகழ்றீங்களா? எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சுஷிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். ஊர்ல எனக்கு நீதான் ஸ்டார். ஓஹோ தெரியும் தெரியும். கெனிச்சி உண்மையிலேயே பெருமைப்படணும். ஆமாமா உண்மைதான். எனக்கும் சுஷிமாரு மாதிரியே ஒரு டாக் வேணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சுஷிமாரு ரொம்ப புகழ்றாங்க. இத கேட்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம பாச பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இம்மிக்கும் நம்ம பாச கிட்ட பேசுறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுஷிமாரு தான். அவனை விடக்கூடாது. வேற வழியே இல்ல. நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவை பாச கிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. காப்பாத்துங்க, யாராவது எமீனை காப்பாத்துங்க. என்னது? எனக்கு வேலை வந்துருச்சு. எங்க ஓடி திருப்பி கொடுத்துரு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆடைய போட ஓடி போயிட்டு அடிய வாங்கன்னு நான் படுத்து கிடக்குறேன். ஆஹா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? ஊருக்குள்ள ஆளினால அழகராஜா நான் ஒருத்தன் இருக்கிறத மறந்து என்ன திருடுறீங்களா? இப்ப பாருங்க. பர்சனாலிட்டி போயிடுச்சு. ஒரு போலீஸ் மேலேயே கைய வச்சுட்டியா? சும்மா விட மாட்டேன். உன்னால அந்த திருட என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கோவப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன். அட போங்கப்பா. இந்த ஊர்ல திருடனை தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த சிசிமாரு தான். அவனை நான் பழி வாங்கியே தீரணும். விட மாட்டேன் நான் குண்டா. பாத்தியா சிஷிமாரு, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. சிஷிமாரு, இந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா மறுபடியும் உன் பேர் நியூஸ் பேப்பர்ல வரும். நான் ரெடியா இருக்கேன். அதோட நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கீழே இருந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சார் சிஷிமாருன்னு வரும். ஒரு வழியா எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா? குண்டா சிக்கிட்டே. சார் இவங்க திருடங்க சார். இல்லவங்க இல்ல, நம்பாதீங்க. புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழே இருந்து. ஆபீசர் இவங்க போய் சொல்றாங்க. ஆபீசர் இவங்க திருடங்க. ஆபீசர் டிங் டிங். இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். அடுத்த ஆபீசர் எங்க ஓடுறக்கியோ? டிங் 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 டிங். விட்டுவனா நானு? கேமமாக்கி, நீ ரொம்ப மோசமானவன். உன் கியோவை பயன்படுத்தி கெனிச்சி சிஷிமாரு 2 பேரும் திருடங்கன்னு நிரூபிக்க பாக்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னது? கேமமாக்கி எப்பயாவது தான் தப்பு பண்ணுவான். எப்பவும் பண்ணுவான்னு எப்படி சொல்லலாம் நீ? அப்படியா கேமமாக்கி? அப்பனா இது என்னது? சொல்லு சொல்லு. இது என்னோடதாச்சே. நடி போய்கிட்டே இருக்க. நீங்க பின்னால வாங்க. கியோ நில்ல. இது எல்லாமே உன்னோட வேலை தானா? ஏன் இப்படி பண்ண? ஆமா பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ். வழக்கம் போல சிஷுமாரு மாதிரி திருடனை புடிச்சா அப்புறம் எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. அப்புறம் யுமிகோ வந்து என்கிட்ட பேசுவா. இதுக்காகத்தானே கியோ இவ்வளவு தேனி பண்ண. சொல்லு கியோ, கேக்குறல்ல சொல்லு. அதுக்காகத்தான் பண்ண பாஸ். ஏன் இப்படி அலறான்?
கியோ அழாத கியோ, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. நான் அழல பாஸ். என் அருமை கியோ. இருக்க முடியல பாஸ். ஏன் பாஸ்? இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்ன கேட்டியா ஷின்சோ? டிங் டிங். அவனை சிலையா நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னைய தள்ளி விட்டுட்டு ஓடி வரியா உன்ன? சார் 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 விட்டுருங்க சார், தெரியாம எடுத்துட்டேன் சார், பாதி பணம் குடுத்துறேன் சார். சூப்பர் வேலை பாத்தீங்கண்ணா. தப்பு நடக்கும் போது தட்டி கேக்குறவன் தான் உண்மையான நிஞ்சா. சூப்பரா சொன்னீங்க. அட்டோரி கலக்குற. டிங் டிங். அண்ணா செல்லையா நிக்க வைக்கிற டெக்னிக்க சொல்லி கொடுங்க அண்ணா. இல்ல ஷின்சோ, உன்னால அதை கத்துக்க முடியாது. கத்துக்க முடியாதுன்னா என்ன? என்ன ஒரு நிஞ்சா இல்லன்னு சொல்றீங்களா? கத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த டெக்னிக்க நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒண்ணு இருக்கணும். அதுதான் நம்ம வில் பவர் ஷின்சோ. அதாவது நீ யாரையாவது சரியா நிக்க வைக்கணும்னு நினைச்சினா உன் வில் பவரால அவங்கள முழுசா போக்கஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. டிங் டிங். யாரது? ஷின்சோ, அது பாரு, அங்க ஒரு டாக் வருது. உன்னோட வில் பவரை பயன்படுத்தி அதை சிலையா நிறுத்து போ. பயமா இருக்கே. ரொம்ப பயமா இருக்கே. சிலையா மாத்துற நிஞ்சா டெக்னிக் என்ன இது? இவனுகிட்ட கொலைச்சு வாய வீணாக கூடாது. டிங் டிங். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு? உனக்கு இதை கத்துக்க எனக்கு வயசு இருக்கு ஷின்சோ. நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே இந்த பூனைக்குட்டியை நீயே பாத்துக்குவியா? இப்ப தமிழ்ல தானே சொன்ன, பெங்காலிலே சொன்னேன். அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெனிச்சி. நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ட்ல உங்க வீட்ல என் பொண்ணுக்குட்டிய மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்படியா விஷயம்? நாங்க காலையில இருந்து பூனைக்குட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் பொண்ணுக்குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையில அடிச்சிட்டா. என் பொண்ணுக்குட்டி இங்கதான் இருக்கா. வா 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 வந்துரு. வாயை பார்த்து பயப்படாத. வா வா நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த பூனைக்குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசு இல்ல நினைக்கிற. அதுவும் கரெக்ட் தான். ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவர்தாச்சே, நாம கொடுத்துதானே ஆகணும். குடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, நமக்கு இல்லன்னு ஆயிப்போச்சு. எனக்கு இந்த பூனைக்குட்டியை பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடு சொல்லு குண்டா. எப்பா கோவப்படாத. இங்க பாரு, நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்க. அதனால இங்க வராத குண்டா. இனிமே உன்னை என் வாழ்க்கையில பாத்துடவே கூடாது. யார் மேல எல்லாம் பாசம் வைக்கிறனோ அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இந்தா இத சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணு. என் பொண்ணுக்குட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். பாவம் அந்த பூனைக்குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த கியூ ஏன் இப்படி பண்றான்? போகுதே போகுதே என் பைங்கிலே. என்ன மறந்துட மாட்டே இல்ல? கியோவுக்கு கூட மைக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். டிங் டிங். கெனிச்சியின் ஸ்கேட்டிங் அட்டகாசங்கள். டிங் டிங். கெனிச்சி, நான் எங்க இருக்கேன்? என்ன வந்து பொடி பார்க்கலாம். வந்து வைக்கணும் அவ்வளவுதானே. அந்த வேலையை நான் செய்யறேன், கவலை விடுங்க. வச்சுட்டா. ஏய் ஷின்சோ, இன்ட்ரெஸ்டா டிவி பாக்கும்போது இப்ப என்ன வெளிய போச்சுடா கெஞ்சி. அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க. சீக்கிரம் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு. வெளிய நம்ம கிட்ட சொல்லி நம்மள டார்ச்சர் பண்றான். சீக்கிரமா மாமி கிட்ட போய் சொல்லலாம். சீக்கிரம் போனா கிளிகிளி. சீக்கிரம் போனா கிளிகிளி. கிளிகிளி கிளிகிளி கிளிகிளி. டிங் 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 டிங். என்னம்மா இவ்ளோ ஸ்வெட்டரா வாங்கி அடுக்குறீங்க? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? குளிர்காலம் வரப்போதுல, அதுக்காக தான். அதுவும் இல்லாம இப்ப ஆஃபர்ல போட்டிருக்காங்க. டிங் 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 டிங். உங்க வீட்ல உள்ள பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது டாய்லெட் பேப்பர் தருவோம். அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய
பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா புது டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். தவற விட்டுறாதீங்க. மக்கள் சேவைக்காக என்றும் எங்கள் சேவை. வாங்க வாங்க. பீப்பர் குட்டா புது டாய்லெட். அத்திட்டோ அவன் சொன்னதை மறந்துட்டேன். நீ என்ன பண்ணது இப்போ? அத்திட்டோ எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. சிச்சிமாடு உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன கேக்குறியா? தெரியாது. அப்படின்னா அப்படி செய்யலாம். நீ நேரா வீட்டுக்கு போய் இது என்னன்னு கேட்டு வர சிச்சிமாடு. ஓகே ஓகே. சீக்கிரமா வா. கபடி 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 கபடி. அதுக்குள்ள மறந்துட்டானா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பேப்பர்ல எழுதி கொடுக்கறேன். ஓகே. கபடி 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 கபடி. மேடம் சாக்லேட் ரோல் வாங்கிக்கங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. என்னது சாக்லேட் ரோலா? பறந்து போச்சா? அச்சோ. கபடி 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 கபடி. ஹலோ குட்டி பசங்களா, வாங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடுங்க. நான் ஒண்ணு வரும்போது இதுல எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இதாட்டா இருக்கணும். கபடி 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 கபடி. செஞ்சோ இத வாங்கிக்கோ. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும். இப்ப புரிஞ்சிச்சு. வா சித்ரா போலாம் போலாம் போலாம். யுமிகோ, உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி வெளியில வர்றது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? வழி விடு வழி விடு. ஷின்சோ இங்க பாரு. முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஷின்சோ, ஏதாவது பிரச்சனையா? அப்பாவோட ஆபீஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி மம்மி கிட்ட சொன்னாரு. அதான் அம்மா கிட்ட சொல்லாமன்னு நானும் சிச்சிமாரு போயிட்டு இருக்கோம். வத்தா? ஓ அப்படியே ஷின்சோ. சரி இப்பவே மணி 4 ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா கிளம்பு, இல்லனா லேட் ஆயிடும். சரி வரேன். ஏய் ஷின்சோ, ஒரு நிமிஷம் நில்லு. கிமமாக்கி, ஷின்சோக்கு பதிலா நீ போய் சொல்லிட்டு வரியா? என்னது நானா? ஆமா, அவன் ரொம்ப சின்ன பையன்ல, போறதுக்குள்ள லேட் ஆயிடும். கிமமாக்கி, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே, எனக்காக இத ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்த, கெடுக்கிறதுக்குனே வந்துட்டான் பாவன். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வயசுல அவர் என்னதான் பண்ண போறாரோ? ஆபீஸ்ல ஏதாவது போட்டியோ? இந்த வயசுல ஆபீஸ்ல ட்ரைனிங் எடுத்து ஒலிம்பிக்ல ஓடி தங்க பரிசா வாங்க போறாரு. மனுஷன் நிம்மதியா இருந்தா யாருக்குமே பிடிக்காதுப்பா. அடடே, அட்டோரி கூட இங்கதான் இருக்கானா? இன்னைக்கு நான் அட்டோரி கிட்ட விளையாடுற விளையாட்டுல வீட்டுல என்ன திட்டு வாங்க போறான் பாரு. அட்டோரி டிங் டிங், நீயா? என்ன இன்னைக்கு என்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா கெமமாக்கி? அட்டோரி, புத்திய மட்டும் தீட்டே, கத்திய தீட்டாத. நான் ஒரு மெசேஜ் சொல்லதான்பா இங்க வந்தேன். டென்ஷன் ஆகாத. அதுவும் உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. என்ன சொல்ல சொன்னாரு? அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாவோட கோட்டை ஒரு 5 மணிக்கு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அர்ஜென்டா. ஓகேப்பா, நான் கிளம்புறேன். கோட்டை மறக்காம எடுத்து போய் கொடுத்துரு, சரியா? அம்மா அது வந்து பையன் மாட்டினான். ஓ அப்படியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஹட்டோரி. இந்த Dress எல்லாம் எடுத்துட்டு போய் நாம வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கு போய் கோர்ட் கொடுக்கறதா இருந்தா லேட் ஆயிடும். நீ போய் அப்பா கொடுத்துட்டு வரியா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். பாத்து போயிட்டு வா ஹட்டோரி. டிங் 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 டிங். அட்டோரி, இன்னைக்கு நல்லா மாட்ட போற. உங்க அப்பா உன்னை புடிச்சு திட்டுன்னு திட்ட போறாரு. அட்டோரி, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? சொல்லு. நான் என்ன கேட்டா நீ என்ன கொண்டு வந்திருக்க? சொல்லு. இன்னைக்கு அட்டோரியோட கதை பிடிச்சது. டிங் 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 டிங். திட்டு வாங்க வேகமா போற ஒரே ஆள் இவன் தான். அட்டோரி திட்டு வாங்குறத பாக்குறதுல ஒரு தனி சுகம் தான்பா. தேங்க்யூ அட்டோரி, சரியான இடத்துல கொண்டு வந்து கோட்டை கொடுத்துட்ட. என்னது? ரொம்ப நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்னொரு கிளாஸ் தனியா எடுத்து வைங்க. கெட்டது பண்றேன்னு நினைச்சு நல்லது பண்ணிட்டேனே. கெமமாக்கி, இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பார்க்கவே முடியாது. சேச்சே, ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இத கூட பண்ண மாட்டேனா என்ன? இனிமே நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? போதும், டிங் டிங் சொல்லு. டிங் டிங். பாவம் இந்த கெனச்சி என்கிட்ட போய் ஸ்கீயிங் கத்துக்கிறான். டிங் டிங். ஆஹா, இன்னும் ஒரு வாரத்துல ஸ்கீயிங்க்கு வர போகணுமே.
எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் ரெடியா இருக்கணும். இன்னும் 10 நாள்ல நான் உங்களை ஸ்கீக்கு கூட்டிட்டு போறேன். இதுல விருப்பப்படுறவங்க வரலாம். யார் யார் வரீங்கன்னு முதல்லயே பேர் கொடுத்துடணும். புரியுதா? அங்க போனா ஜாலியா இருக்கும்ல. அட நீ வேற அங்க போனா ஜாலியா இருக்கும். நான் போன சம்மர்ல சுவிட்சர்லாந்து நியூயார்க்ல போய் ஸ்கீயிங் பண்ணேன். என்னது ஸ்விட்சர்லாண்டா? வாவ், அது பார்க்க அழகா இருக்கும்ல. ஏய் வருஷம் போர் அடிக்கும் போதெல்லாம் நாங்க அந்த இடத்துக்கு போவோம். வாவ், நிஜமாவா? அப்ப உனக்கு ஸ்கீ நல்லா பண்ண தெரியும்ல? ஆமா. என்ன மாதிரி ரீலோட்ற தாங்க முடியல. எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு ஸ்கீயிங் கத்துக்கிட்டு யூமிக்கு முன்னாடி அழகா பண்ணி காட்டணும். ஐடியா. ஹட்டோரி தெய்வமே, எப்படியாவது எனக்கு ஸ்கீயிங் பண்ண கத்துக்கொடு. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். கெனிச்சி அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாத. எனக்கே ஸ்கீயிங்னா என்னன்னு தெரியாது. ஆமா அது ஸ்போர்ட்ஸ் தானே? இத பாரு, ஸ்போர்ட்ஸோ இல்ல நிஞ்சா டெக்னிக்கோ எப்படியாவது அதை கத்து கொடுப்பா ப்ளீஸ். நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். எங்கேயாவது ஸ்கீயிங் கத்து கொடுக்கற கிளாஸ் இருந்தா நேரா போய் ஜாயின் பண்ண, அழகா கத்துக்கோ. ஆஹா, உருப்படியான ஐடியா கொடுத்திருக்க. நான் இப்பவே போறேன். இங்க பாரு கெஞ்சி, எதுவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு கத்துக்கணும், புரியுதா? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் கத்துக்குவேன். அந்த கேமமாக்கி முகத்துல கரிய பூசணும். கெனிச்சி நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கியா? முடிவெடுத்த பிறகு நான் யோசிக்கிறது இல்ல. இந்த மாதிரி நிறைய தடவை சொல்லிருக்கேன், ஆனா செஞ்சது இல்ல. கால வாரிட்டா. அந்த மேட்டர்ல வேணா நான் லூசா விட்டுருக்கலாம், ஆனா இதுல விட மாட்டேன். சரி உணர்ச்சி வசப்படாத. இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடு. ஹட்டோரி, நான் ஸ்கீயிங் கிளாஸ்க்கு போறோம். எதுக்காக என்ன இங்க நிக்க வச்சிருக்க? நான் இத வச்சு உனக்கு ஒரு ஸ்கீயிங் போர்டு ரெடி பண்ண போறேன். என்னுடைய நிஞ்சா சக்தியை வச்சு இப்ப இந்த குச்சியை ரெண்டா உடைக்கிறேன் பார். அவசரப்பட்டுட்டனே, மூங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. இருந்தாலும் விட மாட்டேன். ஒரு வழியா உடைஞ்சிருச்சு. உடைஞ்சது மூங்கில் மட்டும் இல்ல, என் மண்டையும் தான். இதுதான் அந்த ஸ்கீஸா? ஆமா, என்ன மாதிரி நிஞ்சாக்கள்லாம் இதுதான் ஸ்கீஸா யூஸ் பண்ணுவோம். ஆமா, நாம எங்க போய் இத பிராக்டிஸ் பண்ணது? ஏதாவது பெரிய கிரவுண்டா பார்த்தா அங்க போய் பிராக்டிஸ் பண்ணலாம். என்னது கிரவுண்ட்லயா? ஆனா ஸ்கீயிங் பண்ண பனிமலை வேணுமே. பனிமலையை தேடி போகணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் மூளைய பயன்படுத்தினாலே போதும். ஆனா அதான் எனக்கு இல்லையே. கெனிச்சி, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், புரியுதா? ஒண்ணும் புரியல. என்னப்பா இது இப்படி இருக்கு? ஆமா, இது மேலதான் நம்ம ஸ்கீயிங் பண்ண போறோம். இவங்க மட்டும் எப்படிதான் அழகா ஏறுறாங்களோ தெரியலையே. முதல்ல இத கத்துக்கணும். ஏடா, இங்க இருந்து ஸ்கீயிங் பண்ண போறேன். இல்ல கெனிச்சி, இன்னும் அவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. இங்க இருந்து ஸ்கீயிங் பண்ண பிரயோஜனம் இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கு ஹட்டோரி. ஸ்கீயிங் பண்ற இடத்துல கேபிள் இருக்கோ தெரியுமா? கெனிச்சி, நான் தான் சொன்னல, ஏதாவது கத்துக்கணும்னா கஷ்டப்படணும். இப்ப கஷ்டப்படு, அப்புறம் கத்துக்கலாம். வர உடனே ஓசில அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஐயா, ஜாலி. நானும் இங்க இருந்து ஸ்கீயிங் பண்ண போறேன். நினைச்சாலே ஜாலியா இருக்கு. ஏன் கெனிச்சி, கஷ்டப்படாம எதையும் கத்துக்க முடியாது. எந்திரி. ஷின்சோ, சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுடு. உன்னை விட சின்ன பையன், நானே தைரியமா இருக்கேன்ல. அண்ணனும் தம்பி ஒரே மாதிரி இருக்கீங்க. இத்தனோன்னு ஷின்சோ பண்ணும்போது இந்த பெரிய கெனிச்சியால பண்ண முடியாதா? இத வர. ஒரு உலக்கில வந்து என்னப்பா கெனிச்சி, கிராஷ் லேண்டிங்கா உன்னோடது? நீதான் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறிய. சொல்லி கொடுக்கத்தான் முடியும் கெனிச்சி, நீதான் முயற்சி பண்ணணும். வா மறுபடியும் ட்ரை பண்ணலாம். மறுபடியும் ஏறணுமா? போற போக்க பார்த்தா அவன் இந்த ஜென்மத்துல கத்துக்க மாட்டா போல இருக்கேன்னா. என்ன பண்றது, கெனிச்சி நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டானே. என்ன பண்றது, நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி அவனுக்கு உதவி செய்யறான். டிங் 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 டிங். ஐயா ஐயா ஐயா. பரவாயில்லை கெஞ்சி, இதே மேல வந்துட்டா. அதே மாதிரி ஈஸியா கீழே போற பாரு. கெஞ்சி கலக்குற. அட ஆமா, நான் கலக்குறப்பா. ஏய் யூமிகோ, நீ எதுக்கு கவலைப்படாத. ஸ்கீயிங் பத்தி நான் உனக்கு சொல்லி தரேன். ஓகே கெஞ்சி. இவன் வேற நேரங்கட்ட நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானே. நான் பாத்துக்கிறேன் பாஸ். நல்லா கவனி யூமிகோ. இந்த 2 ஸ்டிக்கையும் பனில சொருகி முன்னாடி போணும். இத பாரு. என் ட்ரைனிங் எல்லாம் வேஸ்டா போச்சு. யூமிகோ, இது ரொம்ப ஈஸி. அதாவது எப்படின்னா, யூமிகோ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத கெனிச்சி, எந்த ஒரு விஷயத்திலயும் மனசை தளர விடக்கூடாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? ஆமா, போய் ட்ரை பண்ணி கெஞ்சி. ஆனா நான் தான் கீழே விழறேனே. என்னாச்சு இவனுக்கு? இவ்வளவு நேரம் நல்லதானே பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னமோ தப்பு நடக்குதுன்னா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஸ்கீயிங் பண்ண மாட்டான். ஐயா, நானும் ஸ்கீயிங் பண்றேன். நான் பேப்பர் மாதிரி ஆயிட்டேன். அண்ணா, அங்க பாருங்க.
ஓஹோ இதுக்கெல்லாம் காரணம் கியோ தானா? அதனாலதான் கிணச்சு கீழே விழறனா? டிங் டிங். என்னப்பா நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? நீங்க பாருங்க மிக்கோ, எதுக்கோ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஏய், தள்ளி போ அந்த பக்கம். என்னை அடிக்கிறியா? பாப்பா இதுக்கு மேல நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங். அதாவது மிக்கோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் முன்னாடி போவேன், நீ என்ன பாத்துக்கிட்டே அதே மாதிரி வரணும். ஃபாலோ மீ. இவன் என்ன இப்படி உருண்டுகிட்டு போறான்? பாவம், இவனுக்கு ஸ்கீயிங்கே தெரியாது போல இருக்கேன். ஆமா சார், அவனுக்கு ஸ்கீயிங்கே தெரியாது. வாங்க வாங்க கெனிச்சி சார், எங்க ஆளை காணோமேன்னு பார்த்தேன்.